வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் வேப்பம்பூ சட்னி எப்படி செய்வதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வேப்பம்பூவோட ஆச்சரியமூட்டும் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த வேப்பம்பூ சம்மர் சீசனில், அதாவது ஏப்ரல் மே இந்த டைமில் தான் பூக்கும். இந்த வேப்பம்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. முதல்ல முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வேப்பம்பூ சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதிகமாக வயிற்றில் பிரச்சனை வர்றதுக்கு முக்கிய காரணம் புழுக்கள். இந்த புழுக்களை எளிமையாக உடல்லேருந்து வெளியேற்றுறதுக்கு இந்த வேப்பம்பூ உதவி செய்யுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம கல்லீரலுக்கு இந்த வேப்பம்பூ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கல்லீரலோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம உடலில் கல்லீரல் நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த வேப்பம்பூ உதவி செய்யுது. அடுத்ததாக நம்ம உடலில் இருக்க நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு இந்த வேப்பம்பூ உதவி செய்து நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கவும் உதவுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்து இந்த வேப்பம்பூ. இந்த வெயில் காலத்தில் வைரல் டிசீசஸ் நிறைய வரும். அதாவது வைரல் ஃபீவர், கோல்டு மற்றும் அம்மை போன்ற நோய்கள் இந்த வெயில் காலத்தில் தான் அதிகமாக வருங்க. இந்த டைமில் நம்ம இந்த வேப்பம்பூவை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோன்னா நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேப்பம்பூ சட்னி செய்கிறதுக்கு தேவையான அளவு வேப்பம்பூவை நான் பறிச்சிட்டேன். வாங்க இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா செவந்துருச்சு பாருங்க. இதை இப்போ நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததா அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 காய்ந்த மிளகாய், 3 பல்லு பூண்டு, இதை நல்லா அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டும் காய்ந்த மிளகாயும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் பறிச்சுட்டு வந்த வேப்பம்பூவை நல்லா கழுவிட்டேன். இப்போ இந்த வேப்பம்பூவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த பெரிய காம்பை மட்டும் நீக்கினா போதும். இந்த சின்ன சின்ன குச்சிகள் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிடலாம். இந்த வேப்பம்பூ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் நம்ம இந்த மிக்சர் ஜாரில் உளுத்தம்பருப்போடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த வேப்பம்பூவோட கசப்பு சுவை தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை மூடி தேங்காய் நான் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இதை நல்லா மிக்சர் ஜாரில் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வேப்பம்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த வேப்பம்பூ சட்னி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மற்றும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு சுவை தெரியவே தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கிடைக்கலனா, அதாவது ட்ரைடு காய்ந்த வேப்பம்பூ நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும். அந்த வேப்பம்பூவையும் நம்ம பயன்படுத்தி இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.